திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் திருச்சதகம் 9வது பதிகம். நாம் பார்க்க இருப்பது 88வது பாடல். சென்ற பாடலுடைய கருத்து தொடர்ச்சிக்காக சிந்தித்துவிட்டு இந்த பாடலுக்கு நாம் வரலாம். எல்லாவற்றையும் உடையவனே, உன்னுடைய அடியார்கள், உன்னையே நினைத்திருக்கின்ற உன்னுடைய அடியவர்கள் மீண்டும் திரும்பி வராத சிவசாயுத்தியத்தை அடைந்தார்கள். ஆனால் நானோ ஊரில் உள்ள பசுமாடுகள் கனைக்கும் பொழுது அதை பார்த்து எந்த அறிவும் இல்லாத குருட்டு பசு கனைப்பது போல உண்மையான அன்பு இல்லாத நான், அன்பாகிய அனுபவம் இல்லாத நான் சிவசாயுத்திற்கு வெளி உலகத்திலே நின்று கொண்டு அழுகின்றேன். அது பயனில்லை. ஆகவே உன்னுடைய திருவடிக்கு இடையறாது அன்பு செலுத்துகின்ற பக்குவத்தை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு இந்த 87வது பாடலில் சுவாமிகள் விண்ணப்பித்து கொண்டார்கள். தொடர்ந்து 88வது பாடல், அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என்கொண்டு உன்னை பணிகேனே. எங்கும் அடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, அடியவருடைய இலக்கணத்தை சொல்லிவிட்டு அந்த இலக்கணம் தன்னிடம் இல்லை, அதற்கு காரணம் அன்பு இன்மை அப்படிங்கிறத சொல்கிறார். நின்பால் அன்பாம் மனமாய், உன்னை தவிர வேறொரு பொருளிடம் அன்பு இல்லாமல் நீ உன்னிடமே அன்பு வைத்திருக்கின்ற அடியவர்கள் மின்னலை போன்று ஒளி வீசுகின்ற பொன்னை விட விலை மதிக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை கண்டு நெருப்பிடை சேர்ந்த மெழுகு போல உருகி நிற்கிறார்கள். அப்படி உருகி உன்னை தொழுது உன்னை தொடர்ந்து உன்னுடைய திருவடி பேற்றினை அடைந்து பேரானந்த பெருவாழில் திளைக்கிறார்கள். நான் அப்படி தொடராமல், அப்படி அடியவர்களையும் தொடராமல், உன்னுடைய திருவடியையும் தொடராமல் உன்னை அடைய வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன். அதனாலே என்னுடைய பிறவியானது பழுதே பிறந்த பிறவி, வீணான பிறவியாக அமைந்துவிட்டது. எதை செய்து உன்னை நான் வழிபடுவேன், பணிகேன், உன்னை எதை செய்து உன்னை பணிவேன் என்று இந்த பாடலில் சுவாமிகள் கேட்கிறார்கள். அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என்கொண்டு உன்னை பணிகேனே. நின்பால் அன்பாம் மனமாய், நின்னிடத்து அன்புமயமான உள்ளம் உடையவராய். இதெல்லாம் அடியவருடைய இலக்கணம். அடியவர்கள் அன்புமயமான உள்ளம் கொண்டிருப்பார்கள். மின்னார் பொன்னார் கடல் கண்டு, இங்கே அந்த திருவடியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவடியினுடைய பெருமையை சொல்கிறார். ஒளி பொருந்திய, மின்னார் ஒளி நிறைந்தன்னு அர்த்தம். மின்னலை போன்ற ஒளி நிறைந்த பொன் போன்ற திருவடிகளை தரிசித்து அடல் சேர்ந்த மெழுகன்னார், அந்த திருவடிகளை தரிசித்த உடனே மனம் உருகுகிறது. அது எப்படி உருகுகிறதுனா, நெருப்பிடைப்பட்ட மெழுகு போல உருகுகிறது. அதை பார்த்த உடனே தொழுகிறார்கள். தொழுதே உன்னை தொடர்ந்தாடும், தொழுகிறார்கள், தொழுவதோடு தொடர்ந்து செல்கிறார்கள், தொடர்ந்து சென்று சிவசாயுத்தை அடைகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் இல்லாமல், இந்த அன்பு இல்லாமல் நான் அழுதேன். தனிமைப்பட்டு அவர்களெல்லாம் போன பிறகு நான் தனியாக நின்று ஒண்டியாக இருந்து கொண்டு அழுதேன். எந்த பயனும் இல்லை. ஆகவே பழுதே பிறந்தேன், பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்கொண்டு உன்னை பணிகேனே, எதை கொண்டு, எதை பற்றுக்கோடாக கொண்டு நின்னை வழிபடுவேன். இப்போ இதுக்கு பதில் இருக்குது. எதை பற்றுக்கோடாக கொண்டு அப்படின்னா, அவரே சொல்லியிருக்கிறார் முன்னாடியே. அன்பை பற்றுக்கோடாக கொண்டு, தாராய் உன் தாளினை அன்புக்கு அப்படின்னு சென்ற பாடலில் சொன்னார் இல்லையா. எதை பற்றுக்கோடாக கொண்டுன்னா, உன் அன்பை பற்றுக்கோடாக கொண்டு. அதை எதை கொண்டு பணிகேன் அப்படின்னா, எனக்கு அறிவிக்க வேண்டிய நீ இருக்கிறாய், நீயே எனக்கு அறிவின்னு அர்த்தம். நீ எனக்கு சொல்லு அப்படின்னு. ஆகவே இந்த பாடல்
பதவுரை பார்த்திருக்கிறோம். இதனுடைய சிந்தனைகளை இன்னும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த பாட்டில் நின்பால் அன்பாம் மனமாய் என்பதை முன்னாடி எடுத்துக்கணும். இந்த அழுகேனை விட்டுருங்க. நின்பால் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார். இதுவரையிலும் அடியார்களை பற்றி சொல்லுது. அடியாருடைய இலக்கணத்தை சொல்லுது. இறைவனை தொடர்வதற்குரிய இலக்கணங்கள்லாம் இதில் அமைஞ்சிருக்குது. அப்படி தொடர்ந்தாரோடும் தொடராதே அழுதேன், தொடராது அழுதேன், அந்த அழுதேன் இங்கே கொண்டாந்து போட்டுக்கணும். தொடராதே அழுதேன் பழுதே பிறந்தேன் என்கொண்டு உன்னை பணிகேனே அப்படின்னு அதை பொருள்படுத்தி அன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒன்றுனா ஒரு சிந்தனையாக பார்க்கலாம். நின்பால் அன்பாம் மனமாய் உன்னிடத்து அன்புமயமான உள்ளம் உடையவராய். இங்கே அன்பு இந்த அடியார்களுக்கு ஒரு குணம் இல்லை, அன்பே ஒரு உருவமாக அடியார்கள் இருக்கிறார். அன்பு தான் அந்த வடிவம். அன்பாம் மனமாய். அப்போ அந்த உயிர் என்னாக மாறிடுச்சுன்னா இறைவனிடம் செலுத்தக்கூடிய அன்புமயமாக போய்விட்டது. அப்படி அன்புமயமாக முழுமையாக அன்புமயமாக போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா வேற எந்த விதமான மன உணர்வுகளும் இல்லாமல் முழுதும் இறைவன்பால் செலுத்தக்கூடிய அன்புமயமாகவே அது அன்பு ஸ்வரூபமாக ஆகிவிட்டது. அன்பாம் மனமாய். அந்த வார்த்தையில் அவ்வளவு பொருள்களை அடக்கி இருக்கிறார். அன்பாம் மனமாய் அன்பு என்ற மூலப்பொருளை கொண்டு செய்யப்பட்ட மனம் முழுசு மனமாய். இங்கே இன்னொரு நுணுக்கமும் நம்ம பார்க்கணும். நின்பால் இந்த அன்பு வேறு பொருள்களிடம் செல்லலாம். அதை விளக்குவதற்கு நின்பால் அப்படின்னு போட்டார். வேறு பொருள்கள் என்னென்ன இருக்கிறது? மனைவி, மக்கள், இல்லம், நம்முடைய உறவுகள், நம்முடைய நாடு, நமக்கு இருக்கக்கூடிய சொத்து எல்லாம், செல்வம் எல்லாம், அதிலெல்லாம் செலுத்தாமல் என்னுடைய அன்பை எங்கே செலுத்தியிருக்கிறேன்? அடியார்கள் எங்கே செலுத்தியிருக்காங்க? நின்பால். அப்போ இந்த பற்றுக்களை எல்லாம் விளக்குவதற்கு இந்த வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. அடியார்கள் நின்பால் அன்பாம் மனமாய், அன்பினாலே குழைத்து செய்யப்பட்ட மனமுடையவர்களாய். அப்போது அவருடைய மனம் நிறைந்து இறைவன் விளங்குகிறான் அப்படின்னு பொருள். இப்போ அடியாருடைய இலக்கணம் இங்கே சொல்லப்படுகிறதுனா இந்த அடியாருடைய இலக்கணம் நாமும் இந்த அடியாருடைய இலக்கணப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக தான் இவ்வளவு நம்ம இங்கே விரிவாக சொல்கிறோம். அன்பாம் மனமாய், நின்பால் அன்பாம் மனமாய். உலகப் பொருள்கள் நிலையில்லாதவைகள். அதனால் எவ்வளவுதான் நிலையில்லாத பொருள் மீது பற்று வைத்தாலும் அந்த பொருள்கள் ஒருவேளை அதை விட்டு நாம் விலகிவிடலாம், இல்லைன்னா நம்மை விட்டு அவைகள் விலகிவிடலாம், ஏதாவது நடக்கும். ஆனால் இறைவன் ஒருபொழுதும் நம்மை விட்டு நீங்காதவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இல்லையா? நம்ம உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனிடம் அன்பு. நின்பால் அன்பாம் மனமாய். அப்படி அன்பு நிறைந்த மனத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா இறைவனுடைய திருவடியை பார்க்குறாங்க. அப்படி திருவடியை பார்க்கும்போது அந்த திருவடி எப்படி இருக்கிறது? மின்னார் பொன்னார் கடல் கண்டு. மின் ஆர், மின்னல் நிறைந்த ஒளி பொருந்திய உனது பொன் போன்ற திருவடிகளை தரிசித்துன்னு பொருள். ஒளி பொருந்திய, மின்னல் என்பது இங்கே ஒளிக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா இருக்கிற ஒளியிலெல்லாம் மிகச்சிறந்த ஒளியாக மின்னல் ஒளி விளங்குகிறது இல்லையா? அதுக்கு நிகரான ஒளியை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஒளி பொருந்திய உனது பொன் போன்ற திருவடிகளை. இங்கே மின் ஆர், ஆர்னா நிறைதல்னு அர்த்தம். மின் ஆர்னா ரெண்டு பொருள் இருக்கு. இன்னொன்று பொருந்திய அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கே மின்னல் நிறைந்த மின்னல், மின்னல் நிறைந்த மின்னல் அப்படின்னு பொருள். இப்போ நிறைந்த மின்னல்னு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறதுனால தெய்வத்தினுடைய வாக்கு, அது சிவபெருமானே சொல்லிய வாக்குனால இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைந்த மின்னல்னா இப்போ மின்னல்னு சொன்ன உடனே அது ஒளி வீசி மறையும் இல்லையா? இப்போ நிறைந்த மின்னல்னா என்ன? அந்த மின்னல்
அது தன்னுடைய மின்னி மின்னி மறையாமல் தொடர்ந்து மின்னல் வெளிச்சமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மின்னல் கிடையாது. அதுக்கு இல்பொருள் ஓமைன்னு சொல்லுவாங்க. அதை இங்கே சாமி பயன்படுத்துகிறாங்க. மின்னார், நிறைந்த மின்னல், இடையீடு இல்லாமல் தொடர்ந்து பிரகாசிக்கக்கூடிய மின்னலை போன்று ஒளி வீசக்கூடிய திருவடி. அது பொன் போன்று ஒளிர்கிறது. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு பொருள் எதுன்னா பொண்ணு. அதை வச்சு நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆபத்து காலத்தில் வித்துவிட்டு கூட நம்ம கஷ்டத்தை நீக்கிக்கலாம். அதில் களிம்பு படியாது, எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். விலை மதிப்பற்றதுங்கிறத சொல்ல வரார். அதுக்கு பொண்ணை இங்கே உதாரணமாக காட்டுறார். ஆனால் அவனுடைய திருவடிக்கு நிகரானதா இந்த பொண்ணு அப்படின்னா கிடையாது. அதை விட மேம்பட்டது. ஆனால் உலகத்தில் இருக்கிற உயர்ந்த பொருளை சொல்கிறத ஏதாவது ஒன்று சொல்லி நமக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பொன்னை இங்கு சொல்லுகிறார். ஆகவே நிறைந்த பிரகாசமுடைய பொன்னை போன்று மதிப்பு மிக்க உன்னுடைய திருவடி. அந்த இடத்துல திருவடின்னு சொல்லாமல் கடல் என்று சொல்லுகிறார். கடல் என்றால் திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணத்திற்கு கடல் என்று பெயர். அது தானியாக பெயராக அவனுடைய திருவடி தானியாக பெயர்னு இலக்கணத்தில் ஒன்று உண்டு. ஸ்தானத்தில் இருக்கிற பொருள் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவடியை குறிக்கிறது. அது ஸ்தானியாக பெயர்னு பேர். அதுக்கு அந்த திருவடி இருக்கிறதே, அந்த திருவடியிலே இந்த வீரக்கடலை அணிந்திருக்கிறான் சிவபெருமான். அவன் யார்கிட்ட சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சான், வீரக்கடல் அணிஞ்சிருக்கான் அப்படின்னா, இந்த உயிர்களுக்கிடெல்லாம் பரவி கிடக்கின்ற அறியாமையாகிய ஆணவத்தை அவன் வேரோடு களைந்து வீரனாக விளங்குகிறான். அதுதான் வீரம். வீரத்தில் மிகப்பெரிய வீரம் அதுதான். அவன் பேராற்றல் படைத்தவன். தானே இந்த அறியாமையிலிருந்து நீங்கியவன். இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கியவன். அவனை 8 குணத்தில் ஒரு குணம், அந்த குணம். அப்படிப்பட்ட பெருமான் மின்னார் பொன்னார் கடல் கண்டு அந்த திருவடியை தரிசித்து. யார் தரிசிக்கிறா? நின்பால் அன்பாம் மனமாய் உள்ளவர்கள் தரிசிக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட பொற்கடலை தரிசிக்கணும். நிரந்தரமாக பிரகாசிக்கக்கூடிய விலைமதிப்பற்ற பொன் போன்ற இந்த ஆணவமலத்தை வென்ற, இந்த உயிர்களுக்கெல்லாம் நலம் செய்கின்ற இந்த திருவடியை யார் தரிசிக்கிறார்கள்னா, அன்பாமனமாய் யார் மற்றொரு குணம் இல்லாமல் அன்புமயமாக தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தரிசிக்கிறார்கள். அவர்கள் அடியார்கள். இங்கே அடியாருடைய இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியார்களுடைய இலக்கணத்தை தெரிஞ்சா நம்ம அந்த அடியார்களாக மாற வேண்டும் என்றால் இந்த குணம் நமக்கு வர வேண்டும். அதை நாம் பெறுவதற்கான முயற்சியில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் சாமி நமக்கு உதவுறாங்க. அமுதம் போல இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு தருகிறார்கள். நின்பால் அன்பா மனமாய் மின்னார் பொன்னார் கடல் கண்டு. மின்னலை ஒத்த, மின்னலை போன்ற நிரந்தரமாக பிரகாசிக்கக்கூடிய பொன் போன்ற விலைமதிக்கத்தக்க அறியாமையை வென்று இந்த உயிர்களுக்கெல்லாம் நலம் செய்கின்ற திருவடியை தரிசித்து, அப்படி தரிசித்த உடனே அந்த அடியார்களுடைய மனம் என்ன ஆகிறதுனா, அழல் சேர்ந்த மெழுகு அன்னார். அழல்னா நெருப்பு, மெழுகு தான் உங்களுக்கு தெரியும். அன்னார் ஒப்பானவர்கள், தீடைப்பட்ட மெழுகை ஒத்தவராய் என்று அதற்கு பொருள். தீயிலே படுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மெழுகு அப்படி கையில் வச்சு அமுக்கணும்னா குழைவாக இருக்கும். தீயில பட்டுச்சுன்னா மெழுகு என்ன ஆகிடும்? உருகிடும். அதுபோல் இறைவனை நினைக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, இறைவனை ஓயாமல் யார் பக்தர்கள் நினைத்திருக்கிறார்களோ அப்படி நினைத்திருக்கும் பொழுது மனம் குழையும். இப்படி நினைப்பினுடைய முதிர்ச்சியிலே சாமி தரிசனம் கொடுத்துருவான். தரிசனம் கொடுத்தோன்னா அது உருகி வடியும். அடல் சேர்ந்த மெழுகு அன்னார். அப்போ சிவ தியானம், அந்த தியானத்தினுடைய விளைவாக இறைவனுடைய தரிசனம் அப்படின்னோன்னு அந்த மனம் உருகும். அடியார்கள் மனம் உருகுவார்கள் இறைவனை நினைத்து. மின்னார் பொன்னார் கடல் கண்டு அழல் சேர்ந்த மெழுகு அன்னார். கொஞ்சம் அன்வயப்படுத்திட்டு நம்ம வார்த்தைகளை மாற்றி போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அடியார்கள்
இப்போ என்ன சொல்கிறாரு, அடியார்களுடைய மனம் மெழுகை போன்று உன்னை நினைக்கவும் உன்னை தரிசிக்கவுமாக அது அது இளகி உருகுவது போல உருகாமல் என் மனம் கல்லை போன்று இருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே அந்த கருத்தை மறைவாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அடியார்கள் என்ன செய்கிறாங்க? அடியார்கள் மெழுகே அன்னார், அடல் சேர்ந்த மெழுகு அன்னார், மின்னார் பொன்னார் கடல் கண்டு அழல் சேர்ந்த மெழுகு அன்னார். அப்படி தரிசனம் கிடைச்ச உடனேயே கையை தொழுதே, அப்படி தொழுவதோடு அந்த தொழுவதோடு கூட தொடர்கிறார்கள். அவன் வேற எங்கேயாவது வேலை இருக்குன்னுலாம் விட்டுட்டு அதை பார்த்துட்டு சரி நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும்ல, அது மாதிரி இல்லை, சாமியோடே போயிடுறாங்களாம். தொழுதே உன்னை தொடர்ந்தார். அப்படி தொடர்ந்தார்கள். இந்த மானுட வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்தார்கள். இந்த இறைவனை அடைதல், இறைவனுடைய திருவருளை அடைதல், இறைவனுடைய திருவடி அடைதல், இறைவனுடைய திருஞானத்தை அடைதல், அவனிடம் பேரானந்தத்தை நாம் அனுபவித்தல் ஆகிய அந்த பேரானந்த பெருவாழ்வில் இந்த அடியார்களெல்லாம் தொடர்ந்து செல்கிறார்கள். நின்பால் அன்பா மனமாய் அடல் சேர்ந்த மெழுகு அன்னார், மின்னார் பொன்னார் கடல் கண்டு அடல் சேர்ந்த மெழுகு அன்னார் தொழுதே உன்னை தொடர்ந்தார். அவர்கள் தொழுது கொண்டே இறைவனுடைய திருவடியை அடைகிறார்கள். மனம் உருகிய மெய்யன்பர்கள் இறைவனை வணங்குவார்கள். வணங்கிய நிலையிலேயே அவனை பின்தொடர்ந்து செல்வார்கள். வேற வேலை கிடையாது. இதோ இந்த வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அவர்கள் தொடர்ந்து விடுவார்கள். அப்போ சிவபெருமானை அவர்கள் சென்று அடைகிறார்கள்னு வருது இல்லையா? அதில் சிவபெருமான் எங்கும் நிறைந்தவன். அவனை போய் எங்கே அடையிறது? இருக்கிற இடத்துல அடையலாம். இங்கே சென்றடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்பாம் மனமாய் உலகியலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுக்களையும் விட்டுவிட்டு என்னைக்கு இறைவனே நமக்கு சரணாகதி அடையக்கூடிய பொருள்னு நினைக்கிறோமோ அப்பொழுது அவனை அடைவதாக இங்கு சொல்லப்படுகிறதே தவிர அவன் எங்கேயோ இருக்கான் நம்ம போய் அடைய போகிறோம், அவன் கைலாயத்தில் உட்காந்துருக்கான் கிடையாது. எங்கும் நிறைந்தவன் இங்கேயும் இருக்கிறான். என்னைக்கு நம்ம இறைவன் மீது முழுமையான பற்று வைத்து நம்முடைய உயிரும் முழுமையாக இறைவன் ஒட்டு கொடுத்தனும் இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டான். இதில் வேறு வேறு ஆசைகளை எல்லாம் வைத்து கொண்டு நீனும் வந்திருப்பா அப்படின்னு சாமியை கூப்பிட்டோம்னா எனக்கு முடியாதுப்பா, அழுக்கு இடம், நீ வச்சிருக்கிறதெல்லாம் அழுக்கு, இந்த அழுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய உன்னுடைய மனசு, நீ உலகாயுத இச்சைகள் எல்லாம் வச்சிருக்கிற, பொய்யெல்லாம் நிறையா வச்சிருக்கப்பா, அந்த பொய்யோடு சேர்ந்து நானும் குடியிருக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சாமி வரமாட்டார். என்னைக்கு இந்த பொய்யெல்லாம் விட்டுட்டு இந்த உயிரை தூய்மைப்படுத்துகிறோமோ, அறியாமையிலிருந்து முழுமையாக நீங்குகிறோமோ, விசாலமான இடம் வேணும் அவனுக்கு. அவன் எங்கும் நிறைந்த பொருள் அல்லவா, அதனால் விசாலமான இடத்தில் அவன் வந்து அமர்ந்து கொள்கிறான். சிவபெருமான் எங்கும் நிறைந்தவன். அதை உணரும் பொழுது அவனை நாம் அடைகிறோம். இந்த ஞானிகள், இந்த பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகாயுதத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நம்ம உடம்பு தான் இருக்குது, இந்த உலகம்தான் இருக்குது அப்படின்னு உலகியல் வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ இறைவனுடைய சிந்தனை இல்லை. நம்ம உலகியல் எப்போ அப்பப்போ வந்துட்டு போகுது. உலகியல் தான் நமக்கு முதன்மையாக இருக்கிறது. உலகியலிலே நாம் செய்ய வேண்டிய கிருத்தியங்கள், காரியங்கள் இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முற்றிலும் இறைச்சார்பு எய்தி உண்மையை தேடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைந்து 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 முழுமையான பக்குவம் வந்தவர்கள் யான் எனது என்ற அந்த முற்றிலும் அந்த அகங்காரம் அமகாரத்திலிருந்து விடுபட்டு இறைவனில் அவர்கள் ஒன்றி போய் விடுவார்கள். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி, ஏகன் சாமி வேற இல்லை, இவன் வேற இல்லை, இந்த ஆன்மா வேற இல்லை, அப்படி கலப்பினால் அவர்கள் இறைவனோடு ஒன்றாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்களை இந்த இறைவனையும் இந்த உயிரையும் பிரித்து வைத்திருந்த அந்த தன்முனைப்பு அகங்காரம் அமகாரங்கள் அவனை விட்டு அடங்கி போயிடும். அப்பொழுது அவர்களுக்கு மும்மலமும் அவர்களிடமிருந்து இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட அடியார்கள் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள். இந்த பாட்டில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமாக நுணுக்கமான செய்திகளை சொல்லுகின்றார்கள். அதாவது மனிதனுக்கு அறிவு, இச்சை, செயல், உயிரினுடைய வெளிப்பாடு என்னன்னா அறிவு.
அறிவு இருக்கின்ற இடத்திலே இச்சையும், இச்சை இருக்கின்ற இடத்திலே செயலும் இருக்கும். அறிவு தான், அறிவு சொரூபமானவன் மனிதன். ஒரு ஆன்மா அறிவு உடையது. இந்த அறியாமை இந்த உயிரை பற்றிய உடனே இந்த அறிவு, இச்சை, செயல் மூன்றும் செயலற்று போயிட்டு, இப்போ இது உலக சார்பு எய்தி இந்த அறியாமையே பற்றி கொண்டு அறிவு, இச்சை, செயல்களெல்லாம் இந்த அறியாமையிலேயே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ உண்மையை உணர்ந்த மெய்யடியார்களுடைய அறிவும், இச்சையும், செயலும் இறைவனை நோக்கி செய்யும். அதை சொல்றார் கடல் கண்டு. கடல் கண்டு என்பது அறிவு. அறிவினாலே, ஞானத்தினாலே அவனுடைய திருவடியை இந்த அறிவானது பார்க்கிறது. அன்பாம் மனமாய் அதை பார்த்த உடனே அன்பு மேலும் மேலும் வளர்கிறது. இச்சை தொழுதே, அப்போ அந்த இச்சையினுடைய விளைவாக அந்த திருவடியை தொழுகிறது. அடியார்கள் அறிவிச்சை செயல்கள் இறைவனை நோக்கி அமைந்திருக்கின்றன. அறிவிச்சை செயல்கள் உலகத்தை நோக்கி சாதாரண மனிதனுக்கு அமைந்திருக்கிறது. இங்கு அடியார்களுடைய அறிவிச்சை செயல்கள் இறைவனை நோக்கி அமைந்திருக்கிறது. அவனுடைய அறிவு அவனுடைய திருவடிகளை கண்டு உணர்கிறது. அவனுடைய மனம் அன்புமயமாக இருக்கிறது. அவனுடைய செயல் அவனை தரிசித்து அவனை தொழுது அந்த இறைவனுடைய திருவடியே சென்று அடைகிறது. இது 11ஆம் சூத்திரம், 10ஆம் சூத்திரமும் 11ஆம் சூத்திரமும் இதில் உள்ளடங்கி இருக்கு இந்த பாடலில். 11ஆம் சூத்திரத்தில் காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. இறைவன் நமக்கு காட்டி காண வைக்கிறான். நமக்கு அறிவு இல்லையா? நம்முடைய அறிவு இருக்குது, அந்த அறிவை மறைச்சிருக்கு, அறியாமை மறைத்து இருக்கிறது. அப்போ பார்க்க முடியாததற்கு நமக்கு புலன்களை எல்லாம் கொடுத்து இந்த பொருள்களை பார்க்கின்ற வாய்ப்பை, பார்க்கின்ற ஆற்றலை நம்ம கண்ணு கொடுக்குறான். இந்த கண் இருக்க இப்படி பார்க்குது, எதுக்க ஒரு கடிகாரம் இருக்குது. கடிகாரம்னு எப்போ தெரியுது? இந்த கண்ணில் அந்த காட்சி பட்டு இந்த முதல்ல இந்த கடிகாரத்தை பற்றிய செய்திகள் என்னிடம் இருக்கிறது. அது மனசுக்கு போய் இந்த மனம் உயிருக்கு அனுப்பி இது கடிகாரம்னு தெரிஞ்சுது. ஆனால் இந்த காணுகின்ற ஆற்றலை கண்ணுக்கு கொடுத்த உடனே இந்த கடிகாரத்தை பார்க்குற சக்தி மட்டும்தான் கிடைக்கும். அதன் பிறகு உயிரானது கண்ணின் வழியாக சென்று இந்த கடிகாரம் என்று உணர வேண்டும். அப்போது காட்சி வேறு, காணுதல் வேறு. அதை ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். ரொம்ப நுணுக்கமான அறிவு. இதை நீங்கள் பலமுறை யோசனை பண்ணணும். இப்படி சொன்னோன்னு புரிஞ்சிடாது. காணுகின்ற ஆற்றல் அவ்வளோதான். இப்போ இந்த கடிகாரத்தை பார்த்தா கடிகாரம்னு என்னால் தெரிய முடியாது. காணுகின்ற ஆற்றல் மட்டும் இருக்குது. இந்த காணுகின்ற ஆற்றல் எப்போ வரும்னா உயிரும் அதோட கலக்கணும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், அப்படியே உட்காந்துட்டு கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறேன், நான் வேற எதையோ சிந்தனையில் இருக்கேன். கடிகாரம் கண்ணுக்கு நேராக இருந்தும் கண்ணுக்கு நேராக கடிகாரம் இருக்குன்னு நான் உணர மாட்டேன். எப்போ உணர்வேன்? என்னுடைய உயிர் இந்த கண்ணின் வழியாக அந்த கடிகாரத்தை பார்க்கணும், வழியாக செல்லணும், சென்று தான் அந்த கடிகாரம் உணர முடியும். இப்போ காட்சி வேறு, காணுதல் வேறு. காட்டி காண்டலின் என்று இந்த 11ஆம் சூத்திரம். அதுபோல இந்த உயிருக்கு சிவபெருமான் இந்த கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்து முதல்ல அறிவிக்கிறான். தெரியுது இந்த பொருள்கள்லாம் இருக்குன்னு. ஆனால் அவனும் உயிரோடு சேர்ந்து அதை பார்க்க வேண்டும், அவனும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அப்போது தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அவன் ரிசைன் பண்ணிட்டான்னா அப்படியே பேமேன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். கண் இருக்கும், உடம்பு இருக்கும், கடிகாரம் இருக்குன்னு தெரியாது. அது ஒரு பொருள், அவ்வளோதான். காட்சிப்படும். அந்த காட்சி அது கடிகாரம்னு உணர்றதுக்கு யாருன்னா சாமி வேணும் உயிருக்கு. இந்த வெறும் கண்ணுக்கு காணக்கூடிய சக்தி உயிரிடமிருந்து வருகிறது. அந்த உயிருக்கு சக்தி எங்கே இருந்ததுன்னா அது சாமிகிட்டேருந்து வருது, சிவபெருமான்கிட்டேருந்து வருது. இந்த மெய்யடியார்களுடைய அறிவிச்சை செயல்கள் அனைத்தும் இறைவனை பற்றியே நிகழ்கின்றன அப்படிங்கிற செய்தியை இங்கு அடியார்கள் இலக்கணமாக மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். நம்ம எந்த அளவுக்கெல்லாம் சிந்திக்கலாமோ அந்த அளவுக்கு திருவாசகத்தில் அவ்வளவு செய்திகளை அவர் புதைத்து வைத்திருக்கின்றார். ஆகவே சாமி நமக்கு வெறும் அறிவித்தல் மட்டும் செஞ்சால் என்ன இருக்குன்னே தெரியாது, உலகம் தெரியாது, அனுபவிக்க முடியாது நம்மளால். அறிவித்தலோடு அறிதலையும் செய்ய வேண்டும். அப்படி அறிதலை செய்தால்தான் நாம் எல்லாவற்றையும் உணர்வோம். அதை இங்கே சொல்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள்
தொழுதே உன்னை அடல் சேர்ந்த மெழுகு அன்னார் தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும். அப்படி தொடர்வதற்கு என்ன வேணும், என்ன பக்குவம் வேணும் அப்படின்னா, ஏகனாக வேண்டும், இறைவனை நிற்க வேண்டும். அப்பொழுது மும்மலங்களும் விலகும். மும்மலங்களும் விலகின உடனே நமக்கு தெரியும் சுவாமி தான் நமக்கு அறிவிக்கிறான், அறிகிறான் அப்படிங்கிற உண்மை தெரியும். அப்படி உண்மை தெரிந்தவுடனே அந்த தொழுது அவனுடைய திருவடியை அடைவார்கள். அழுகே நின்பால் அன்பா மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே. இதெல்லாம் யார் செய்கிறான்னா அடியவர்கள் செய்கிறார்கள். யாருன்னா லட்சியமாக இப்படித்தான் அடியவர்கள் இருப்பார்கள் என்று நம்முடைய சாஸ்திரங்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்களோ அந்த இலக்கணத்துக்குரிய அடியவர்கள் இறைவனை தொழுது அவனுடைய திருவடியை சென்று அடைந்தார்கள். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? அழுதேன். நான் தனிமைப்பட்டு அழுதினேன், பயனின்றி அழுதேன். பழுதே பிறந்தேன். பழுது அப்படின்னா வீணாக பிறந்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் இந்த மானுட வாழ்க்கையினுடைய லட்சியம் இறைவனை தரிசித்தல், அதற்கான காரியங்களில் ஈடுபடுதல், வழிபாடுகளிலும் பூஜைகளிலும் சரியாதி தொண்டுகளிலும் ஈடுபடுதல் அப்படின்னு வகுத்திருக்கும் பொழுது இந்த அடியார்களெல்லாம் அப்படிப்பட்ட அன்பா மனமாய் அடல் சேர்ந்த மெழுகை போல உருகி உன்னுடைய தொடர்ந்து உன்னை தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது நான் இந்த இலக்கணங்களெல்லாம் இல்லாமல் உன்னை அடைய வேண்டும் என்று நினைத்து அழுகிறேன். ஆனால் வெறும் அழுக பத்தாது. இப்போ என்ன வேணும்? அந்த அழுகைக்கு பதிலாக உண்மையில அன்பு செலுத்துகின்ற பக்குவம் எனக்கு வரணும். எனக்கு வரல, அதனால் அழுகின்றேன். பழுது பிறந்தேன். அப்படி உண்மையாக உன்னை அடையக்கூடிய நெறியில் நான் நில்லாததால் என்னுடைய வாழ்க்கை பழுதாக போய்விட்டது, வீணாக போய்விட்டது. பழுதுன்னா வீண், குற்றம். வீடு பேறு அடைவதற்குரிய ஒரு உபாயமாக இந்த உடலை பயன்படுத்தாமல் நான் வீணாக இந்த உடல் வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கின்றேன். என் கொண்டு உன்னை பணிகேன். இப்படி இருக்கேன். அடியார்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன். அவர்கள் மெழுகை போன்று உருகி கொண்டு தொழுதே உன்னை தொடர்ந்து வந்து உனது திருவடி அடைந்தார்கள். நான் பழுதே பிறந்தேன், அழுது கொண்டிருக்கிறேன். என் கொண்டு உன்னை பணிகேன். எதை பற்றுக்கோடாக கொண்டு உன்னை வழிபடுவேன். உன்னை தொடர்ந்தாரோடும் தொடர்வதற்கு வேண்டிய சாதனம் என்ன? உன்னை தொடர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்ந்து வர வேண்டும். நான் அவர்கள் காட்டிய வழியிலே நான் பின்பற்றி கொண்டு வர வேண்டும். அப்படின்னா அதற்கு மெய்யன்பாகிய சாதனம் எனக்கு வேணும். அதை விட்டுட்டு வேற எதை வச்சுக்கிட்டு நான் வர முடியும்? என் கொண்டு உன்னை பணிகேன். பணிதல் என்பது இங்கு வழிபாடு. உன்னுடைய வழிபாட்டை நான் எவ்வாறு பணிகேன்? உன்னை பணிகேனே. அப்படி பணிந்து வீட்டுலகத்தை நான் பெறுவேன். அவர்களெல்லாம் வீட்டுலகம் வந்து விட்டார்கள். இப்படி வழிபட்டு உன்னுடைய வீட்டுலகத்தை நான் எவ்வாறு வந்து அடைவேன் அப்படின்னு இங்கே கேள்வியாக நிறுத்தி இருக்கிறாரு. ஆனால் அதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால், மெய்யடியார்களுக்கு இருந்த அடிப்படை இலக்கணமாகிய அன்பு வேண்டும்னு சாமிகிட்ட கேட்குறார். இங்கே நேரடியாக அதை சொல்லலை. அந்த அன்பு இருந்தால்தானே மின்னார் பொன்னார் கடல் கண்டு மெழுகை போன்று உருக முடியும். அப்போ மெழுகை போன்று உருகிறதுன்னா இறைவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு தானே. அந்த எண்ணெய் கொண்டு எதை வச்சுக்கிட்டு பற்றுக்கோடாக கொண்டு நான் உன்னை வருவேன்? அந்த அன்பு என்னிடம் இல்லையே. பெருமானே, அந்த அன்பை, மீதூர்ந்த அன்பை, பிரேம பக்தியை எனக்கு நீ வழங்க வேண்டும். உன்னுடைய திருவருளை நான் அடைவதற்கான மார்க்கம் அன்பு. ஆகவே எல்லா விதமான பற்றுக்களையும் விட்டு மற்ற பற்று எனக்கு இன்று நின் திருப்பாதத்தையே மனம் பாவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நெறியை எனக்கு நீ வழங்கி அருள வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்கின்றார். இந்த பாடலில் தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடு நானும் தொடர்ந்து வந்திருந்தால் உன்னுடைய பொன்னார் கடல் கண்டு அதிலேயே நான் ஆழ்ந்து ஆனந்த பரவசம், என்னை இழந்து ஆனந்த பரவசம் அடைந்திருப்பேன் என்ற கருத்தை இங்கு சொல்லுவதனாலே இந்த பதியத்தினுடைய தலைப்பு இந்த பாடலிலும் பொருந்தி வருவதை நாம் தெளிவாக உணர முடிகிறது. இந்த பாட்டை மறுபடியும் பார்க்கலாம். அழுகேன் நின்பால் அன்பா மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன்
என்கண்டு உன்னை பணிகேனே. திருச்சிற்றம்பலம்.